ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். தமிழ்நாடு அரசு சார்பில் பாரம்பரிய நாட்டுப்புற கலை பயிற்சி அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 2025-2026 கல்வியாண்டில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்களில் மாணவர் சேர்க்கை 18/7/2025 முதல் நடைபெற இருக்கு. இது குறித்து தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இளைய தலைமுறையினரும் நாட்டுப்புற கலைகளை கொண்டு சேர்க்கவும் அரசு அறிவிப்பு திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருவையாறு அரசு இசை கல்லூரிகளிலும், சென்னை, கும்பகோணம் அரசு கவின் கலை கல்லூரிகளிலும், மாமல்லபுரம் அரசினர் கட்டட மற்றும் சிற்ப கலை கல்லூரியிலும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், சீர்காழி, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், கரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, ஈரோடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் செயல்படும் மாவட்ட அரசு இசை பள்ளிகளிலும் மற்றும் தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டு மையம் ஆகிய 25 இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் கரகம், தப்பாட்டம், மரக்கால் ஆட்டம், சிலம்பாட்டம், கும்மி, அப்புறம் துடும்பாட்டம், காவடியாட்டம், ஜிக்காட்டம், இசை நாடகம், பேண்ட் இசை, தோற்பாவை கூத்து, தெருக்கூத்து, புலியாட்டம், கை சிலம்பாட்டம், பெரிய மேளம், பம்பை, கிராமியப்பட்டு, புறவியாட்டம், கோல்கால் ஆட்டம், மல்லர் கம்பம், 90 மேள, தவில், நாதஸ்வரம், வில்லுப்பாட்டு, பொம்மலாட்டம், சாமியாட்டம், கோலாட்டம், வள்ளி கும்மி, தேவராட்டம், கோயிலாட்டம், கனியான் கூத்து ஆகிய கலைகளில் ஒவ்வொரு இடத்திலும் 4 வகையான கலைகளில் ஓராண்டு சான்றிதழ் பயிற்சியாக வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நாட்டுப்புற கலை பயிற்சிகள் நடைபெறுது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக இசைவு பெற்று பயிற்சிகள் நடத்தப்படுது. அந்த வகையில் 2025-2026 கல்வியாண்டில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்களில் மாணவர் சேர்க்கை 18/7/2025 முதல் நடைபெற உள்ளது. 17 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தவறியவர்கள் இந்த பயிற்சிக்கு அனுமதிக்கப்படுவாங்க. நாட்டுப்புற கலைகளில் ஆர்வமிக்க கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் ஆகியோர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளில் பயிற்சி பெறலாம். பயிற்சி குறித்த விவரங்களையும் பயிற்சியில் சேருவதற்கான விண்ணப்பத்தினையும் கலை பண்பாட்டுத்துறையின் இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த பாரம்பரிய நாட்டுப்புற கலை பயிற்சி தேவைப்படுது அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்களாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பம் செஞ்சுக்கிங்க. நன்றி.